ஓம் சாந்தி. நாம் பவித்திர உலகில் மாலிக் ஆகின்ற ஆத்மா. நாம் மாயாஜீத் ஆத்மா. நாம் உண்மையான பிராமணனாக இருக்கும் ஆத்மா. நாம் இப்போது ஸ்ரீமத் படி அமைதியின் ஆழத்தில் செல்கின்றோம். நமக்கு தந்தையிடமிருந்து சாந்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. சாந்தியில் அனைத்துமே வந்துவிடுகின்றது. புதிய உலகத்தின் ஸ்தாபனைக்கான முக்கிய ஆதாரம் தூய்மையாகும். தந்தை எப்போது பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி புது உலக ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போது நாம் நமக்குள் சகோதர சகோதரிகள் ஆகிவிடுகின்றோம். இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாவதால் பவித்திர உலகின் மாலிக்காக ஆகிவிடுகின்றோம். நாம் நமக்கு நாமே உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம். நாங்கள் சகோதர சகோதரியாக இருப்போம் என்று. ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை அடைகின்றோம். சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்வதுதான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதாகும். பிராமணர்களாகிய நம்முடைய ஆதாரம் அனைத்தும் அமைதியில்தான் இருக்கின்றது. பிராமணர்களாகிய நாம் தான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். நாம் ஒவ்வொருவருமே சுயதர்ஷன சக்கரதாரிதான். தந்தையை நினைவு செய்வதுதான் முக்கியமான விஷயமாகும். தந்தையை நினைவு செய்வது என்றால் சாந்தியின் ஆஸ்தியை பெறுவதாகும். சாந்தியில் அனைத்துமே வந்து விடுகின்றன. நம்முடைய ஆயுளும் நீண்டதாக ஆகிவிடுகின்றது. நோயற்ற உடலாகவும் ஆகிக்கொண்டே போகின்றது. தந்தையை தவிர வேறு யாராலும் நம்மை சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்க முடியாது. தந்தை அமர்ந்து நமக்கு சாரத்தை புரிய வைக்கின்றார். தந்தை புது உலகத்தை படைக்கும் போது பிரஜாபிதா பிரம்மா மூலம் நாம் சகோதர சகோதரிகள். ஒவ்வொருவரும் பிரம்மா குமார் குமாரிகள். நமக்கு 84 பிறவியின் சக்கரமும் புத்தியில் இருக்கின்றது. நாம் இப்போது அமைதியின் எல்லைக்கு செல்கின்றோம். ஸ்ரீமத் படி ஆத்மாவோ சுயம் சாந்த சுரூபம். இந்த சரீரத்தின் மூலம் பாகத்தை மட்டும் நடிக்க வேண்டியுள்ளது. நாம் நம்மை
சரீரத்திலிருந்து விலகிய தனியான ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகின்றது. இப்போது தந்தை வந்திருக்கின்றார். அனைவரையும் உடன் அழைத்து செல்வதற்காக. நாம் இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத்படி நடக்கின்றோம். தந்தைதான் வந்து நம்மை முழுமையான தூய்மையாக ஆக்குகின்றார். எப்போது முழுமையாக தூய்மையற்ற உலகமாக ஆகின்றதோ அப்போதுதான் தந்தை வந்து முழுமையான தூய்மையான உலகத்தை உருவாக்குகின்றார். இப்போது இது கடைசி பிறவி. நாம் இப்போது புத்திசாலிகளாக ஆகியிருக்கின்றோம். பகவான் நம்மை சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் இப்போது சேவையில் ஈடுபடுகின்றோம். நாம் தந்தையை மட்டுமே நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றது. தந்தை ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றார். இது ஆன்மீக யாத்திரையாகும். நாம் இப்போது பகவானுடைய செல்ல குழந்தைகள். அரை கல்பத்தின் நாயகிகளாக நாம் இருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எல்லையற்ற ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய தியாகமும் எல்லையற்றதாக இருக்கின்றது. நாம் இப்போது பிராமணர் ஆகியிருக்கின்றோம். பிறகு விஷ்ணுபுரிக்கு செல்வோம். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் குப்பை முழுவதும் வெளியேறிவிடுகின்றது. நாம் இப்போது நினைவின் முயற்சியை செய்கின்றோம். விகர்மாஜித் ஆகி உயர்ந்த பதவி பெறுவதற்காக நாம் கவலைகளை முடித்து விடுகின்றோம். நம்முடைய கதை மிகவும் சிறியது. ஒரு வினாடியின் விஷயமாகும். ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் கிடைக்கின்றது. மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக சொரூபம், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷியின் ஆன்மீக நஷாவில் படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தின் குறிப்புகள், பிராப்தியின் குறிப்புகளை நாம் ஸ்மிருதியில் வைக்கின்றோம். அதில் நமக்கு பிடித்தவற்றை சிந்தனை செய்வதால் மூழ்கிய அவஸ்தா சுலபமாக அனுபவமாகின்றது. மாயா சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்கின்றது. சங்கமயுகத்தின் முதல் பக்தையாக மாயா ஆகிவிடுகின்றது. எப்போது நாம் மாயாஜீத்,
மாஸ்டர் பகவான் ஆகின்றோமோ அப்போது மாயா பக்தையாகி விடுகின்றது. இந்த சமயம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் தந்தையின் நினைவில் நாம் இருக்கின்றோம். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான சிந்தனை மட்டுமே நாம் செய்கின்றோம். ஹம்சோ சோகம் என்பதன் சிறிய கதையை மிகுந்த யுக்தியுடன் புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் செய்கின்றோம். மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் மாயாவை நம் பக்தையாக ஆக்கக்கூடிய மாயாஜித் ஆத்மா நாம். எப்போதும் நம்முடைய பேச்சும் பின்பற்றும் நடைமுறையும் பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஆவதால் உண்மையான பிராமணனாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.